அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, விரும்பியவரை வசியம் செய்ய எந்திரம். இந்த தொகுப்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக போட்டிருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும், நீங்களாகவே பண்ணலாம். சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். 2 விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு. சரிங்களா? சாமி விரும்புகிறலாம் வசியம் செய்யணுனாக்கா எப்படி சாமி அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஒன் சைடு மட்டும் லவ் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. பேசினாக்கா தானே ஏதாச்சும் ஆகும், அவங்களுக்கு இந்த விஷயம் ஓகே ஆகும். சரிங்களா? 2வது என் மேலதிகாரி இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேன், நான் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அவங்களுக்கு செட் ஆகும். 2வது கணவன் மனைவிக்கு செட் ஆகுங்க. சரிங்களா? எந்திரத்தை நான் இந்த வீடியோ தொகுப்பில் பின்னாடி கொடுத்துருக்கேன், மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுதாங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எந்திரம். அந்த எந்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வசியமாக வேண்டியவரோட பெயர் எழுதிங்க. ஃபஸ்ட்டு அம்மா பேர், அதுக்கப்புறமா அவரோட பேர். இப்போது ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த எந்திரத்தை ஒரு காகிதத்தில் எழுதிக்கங்க. ரெட்டு கலர் பேனால் காகிதத்தில் எழுதிக்கங்க. காகிதத்தில் எழுதிக்கின்னு என்ன பண்ணுறீங்க, சீரா கௌசர் அப்படின்ற மந்திரத்தை 21 முறை சொல்கிறீங்க. 21 முறை சொல்கிறது நீங்கள் எங்கே உக்காந்து பண்ணணும் அப்படின்னாக்கா, தனிமையான இடத்துல, அதாவது இந்த வயல்வெளிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உக்காந்து பண்ணணும். உக்காந்து பண்ணிவிட்டு இந்த எந்திரத்தை 21 முறை சொல்கிறீங்க. 21 முறை அந்த இடத்துல நீங்கள் ஊதுறீங்க. அதாவது அந்த பேப்பர் மேலே ஊதிட்டு இந்த எந்திரத்தை அதே மண்ணில் புதைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி புதைச்சாக்கா உங்களை எப்போ பார்க்கலாம், உங்கள்கிட்ட எப்போ பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும், துடிச்சுனே இருக்கும். சரிங்களா? 2வது விதி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எந்திரத்தை 21 முறை சொல்லிவிடுங்க. 21 முறை இதே பேப்பரில் எழுதிங்க. 21 முறை சொல்லிவிடுங்க. 21 முறையும் அதில் ஊதுங்க. ஊதிட்டு அந்த பேப்பரை சின்ன சின்ன துண்டாக கிழிச்சிக்குங்க. சும்மா அந்த கத்திரிக்கோலில் சின்ன சின்னசாக கிழிச்சாக்கா எப்படி வரும், அதையை கிழிச்சிக்குங்க. கிழிச்சிக்கின்னு மைதா மாவை நல்லா பிசைஞ்சிடுங்க. மைதா மாவுங்க. சரிங்களா? கோதுமை மாவு, இந்த 2த்தில் எது கிடைச்சாலும் பண்ணுங்கள். கோதுமை மாவு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும், நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளமோ ஆறோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ நீங்கள் இந்த கோதுமை மாவையும் நீங்கள் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணிங்க பார்த்தீங்களா பேப்பரு, இது 2த்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன துண்டாக உருட்டி அங்கே இருக்கிற மீனுங்களுக்கு போடுங்க. ஐயா எங்கள் ஊரில் குளமும் இல்லை, ஏரியும் இல்லை, என்ன ஐயா பண்ணலாம், ஆறும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் உங்கள் வீட்டு கிணத்துல போடலாம். சரிங்களா? இப்போ இந்த சென்னையிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கடலில் எடுத்துன்னு போய் போட்டு வந்துடுங்க. வேறு வழியே கிடையாது. மீன் தொட்டிக்குள்ளே போட்டு போகிறீங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை தொடர்ந்து எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு நாள் பண்ணால் போதும். நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். ஒரே நாள் பண்ணால் போதும், 100% வேலை செய்யும். அதாவது பேசவே முடியல, எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இந்த வேலையை பண்ணுங்கள். சரிங்களா? கணவன் மனைவி பண்ணுங்கள், உங்கள் உயரதிகாரி வசியம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சேவை தேவைப்பட்டாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? தயவு செஞ்சு இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.